ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் கூட நம்முடைய வாழ்க்கை ஒரு பாழான நிலத்தை போல, அல்லது நம்முடைய நிலம் பாழானது போல, நம்முடைய வீடு வாசல்கள் பாழானது போல, அல்லது பாழாகவே கிடக்கலாம். ஐயோ, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு என் வீட்டை கட்டுவதற்கு, அஸ்திபாரம் இப்போ தான் போட்டேன், அதோட பாதியோடு நிற்குது, என்னால் தளம் போட முடியல, வீட்டை கட்டிட்டேன், அதுக்கு பூசு வேலை பண்ண முடியல, பல விதத்தில் அரைக்குறையாக நிற்கிறது, என் வீடு இது கூரை வீடு தான், அதை பிரித்து கட்டுறது கூட என்னால் முடியல, இவ்வளோ நாள் வாடகையில் இருந்துட்டேன், ஒரு சொந்த இடம் வாங்க முடியல, இப்படி பல விதத்தில் நான் பாழான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கவலை கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி வைக்கலான்னு பார்த்தா இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பாழாக கிடக்குது. ஒரு வாரம் கூட அமைய மாட்டுது, ஒரு நல்ல ஒரு பெண் கிடைக்க மாட்டுறாங்க, நல்ல ஒரு மாப்பிள்ளை பெண்ணுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலைக்கோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது என்னென்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதத்தில் பிரியமானவர்களே 3வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவருடைய பாதம் பாழாய் கிடக்கிற உன்னுடைய ஸ்தலத்தில் உன் வாழ்க்கையிலே வந்து அமரப்போகிறது. கானான் தேசத்துக்குள்ளாக என் அன்பு தெய்வ பிள்ளை போவதற்கு முன்பாக மோசேனிடத்திலே ஆண்டவர் சொன்னார், உன் உள்ளங்கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அது உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்லி. ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த ஒரு பவர், அந்த அந்த வல்லமையை கொடுத்தது உண்மையானால் அதை கொடுத்தவர் எவ்வளோ வல்லமையுடையவராக இருப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய ஸ்தலத்துக்குள்ளாக வருவேன் என்று சொல்லுகிறார், என் பாதம் உன் ஸ்தலத்துக்குள்ளே வந்து அமரும் என்று சொல்லுகிறார், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நான் வருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இந்த நாளிலே கூட பாழாய் கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றப் போகிறார். பாழாய் கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றப் போகிறார். வேறு என்ன வேண்டுங்க? நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா இவர் வருவார் அவர் வருவாருன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடித்து கொட்டையாக பேரை போட்டு அவருக்கு வரவேற்பு வைத்து எல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் வருகிறார்கள், சில நேரத்தில் வராமலும் போய் விடுகிறார்கள். 1000 பத்திரிக்கை அடிக்கிறோம், வருவது ஒரு 200-300 பேர் தான் இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளை, ஒரு எதிர்பார்ப்பதோடு தானே வைக்கிறோம், ஒரு 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 வாஞ்சையோடு தானே இவர் வந்தால் நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமே, இவர்கள் வந்தால் நமக்கு ஒரு வருமானம் வருமே, இவர்கள் வந்தால் நம்ம ஊரில் நம்ம ஒரு பேர் புகழோடு கூட வாழலாமே அப்படின்னு தானே சொல்லி நினச்சி செய்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அதற்கு மேலாக அவர்களெல்லாம் நம்ம எல்லாம் உருவாக்கினவர் சொல்கிறாரு, அந்த ஸ்தலத்துக்குள்ளாக நான் வந்து கால் மிதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஸ்தலத்துக்குள்ளாக நான் வருவேன் என்று சொல்லுகிறார். பூட்டப்பட்ட கதவை தட்டி உள்ளே பிரவேசித்து அவர்களோடு கூட போஜனம் பண்ண வல்லமை உடையவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இயேசு வரப்போகிறார், உன்னுடைய காரியத்தில் இயேசு வரப்போகிறார். இயேசு வந்த வீட்டில் சமாதானம், இயேசு வந்த வாழ்க்கையிலே சமாதானம், இயேசு கிறிஸ்து வந்த வாழ்க்கையிலே அற்புதம், இயேசு கிறிஸ்து வந்த வாழ்க்கையிலே அதிசயங்கள், இயேசு கிறிஸ்து வந்த வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை படகிலே ஆண்டவர் வருகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, பயப்படாதே. ஒருவேளை ஊழியத்தின் பாதையிலே பரிசுத்த ஸ்தலம் சத்துருக்களால் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பூட்டப்பட்டு இருக்கிறதா, அதையும் கர்த்தர் திறக்கும்படியாக வருகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியர்களை பயப்பட வேண்டாம், ஜனங்களை தேவ பிள்ளைகளை பயப்பட வேண்டாம், அவர் வந்துட்டா போதும். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கும்போது அவருடைய பாதம் வந்து அமரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அமர பண்ணும் என்று சொல்லி பக்தன் வேண்டிக் கொள்கிறான். நாமும் அவரை வேண்டிக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருவார், அற்புதம் செய்வார். நம்மை இந்த பூமியிலே கர்த்தர் அழகாய் நடத்தப் போகிறார், ஆசீர்வாதமாக நடத்தப் போகிறார். இதுவரையிலும்
பாழான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இனி அப்படி கிடையாது. அழகாய், மற்றவர்கள் கவரத்தக்கதாய், மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளத்தக்கதாய், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் செழிப்பாய் நடத்தப் போகிறார். சந்தோஷம் தானே? பயப்படாதீங்க, செபிக்கலாம். மகா இரக்கம் கிருபை நிறைந்தவைகள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் வந்துட்டீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சத்துருக்கள் ஆண்டவரே அப்பா கெடுத்து போட்டேன் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, கணவனுடைய வாழ்க்கை, மனைவியுடைய வாழ்க்கை, ஊழியத்தின் பாதை, பிஸ்னஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே பயிர் நிலமாய் மாற்றுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. தன் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆண்டவரே அப்பா துளிரை கர்த்தர் உண்டாக்குவீராக. ஒரு கொம்பை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். ஒரு மேன்மையை கர்த்தர் உண்டாக்கி தரும்படியாக செபிக்கிறேன். எஸ்அப்பா, நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லா ஊழியத்தை, எல்லா சபைகளையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் செழுமையாய் ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்குரியதாய், மகிமைக்குரியதாய் கர்த்தர் மாற்றுங்க. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.